ஹாய்ங்க. இப்போ ஆரி கிளாஸ் 2 பார்க்கலாம். ஆரி கிளாஸ் 2ல நம்ம என்ன பார்க்குறோன்னா, பீட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பீட் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஒன் பை ஒன் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதுதான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நார்மல் த்ரெட்டு, நம்ம ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுவோம்ல அந்த த்ரெட்டு. அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபிங்கரில் வந்து நம்ம சுற்றினக்கப்புறம் நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுவோம்ல நீடில், அந்த நீடில் எடுத்துக்கோங்க. அந்த நீடிலில் வந்து தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியும். அதில் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணலாம். இதுதான் வந்து சுகர் பீட். சுகர் பீட் ஏ ஸ்டார் வந்து வாங்கிக்கோங்க. அதில் தான் வந்து பீட்ஸ் எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த நீடில் வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு ரிங் ஃபிங்கரில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா 2 பீட் வர மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா 2 பீட் கீழே வந்ததுன்னா நம்ம லிட்டில் ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணி கொடுத்திங்கன்னா அது கீழே வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் 2 பீடுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்திங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஸ்டிச்செல்லாம் வந்து லூஸ் ஆகிடும். கரெக்டான வந்து இதே லுக்கே இருக்காது, ஃபினிஷிங்கே கரெக்டாக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே 1 இல்லாட்டி 2 பீட்ஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். மறக்காமல் என் நாட் எப்படி போடணுன்னு நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. அதுக்கப்புறம் நம்ம கோல்டன் ரவுண்ட் பீட் தான் எடுத்திருக்கோம். கோல்டன் ரவுண்ட் பீட் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக தான் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். 2 அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிச் போடாதீங்க. எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஒன் பை ஒன் ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணக்கப்புறம். ஒயிட் பீட் வந்து நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து அதுவும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அது மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு வரணும். அது மேலேயே எல்லா ஸ்டிச்சும் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரே ஈவனாக கிடைக்கும். எல்லா பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வீட் பீடுன்னு சொல்லுவாங்க. வீட் பீடு அதே மாதிரி நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன் பீட் நீடில். அதில் நீங்கள் லோட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டு வந்து சீக்கிரம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லாட்டினா கட் ஆகிடும். ஆனால் வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டு கரெக்டாக கீழேருந்து மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.